அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நம்ம சமுதாயத்தில் மணமகன் மணமகள் அந்த ஒரு தொடர்புக்கு சரியான வழி இல்லாத காரணத்தினால் நிறைய பேர் பெண் குமர்களை வைத்துக்கொண்டு மாப்பிள்ளை தேடுகிறார்கள், மாப்பிள்ளை வைத்துக்கொண்டு பெண்ணை தேடுகிறார்கள். இப்படியான தேடும் பொழுது அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, பெண்ணு கிடைக்கல என்று சொல்கிறார்கள். கிடைக்காம இருக்குது, நமக்கு தெரியல. கண்டிப்பாக எத்தனை நீங்கள் குமர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கான மணமகன்கள் இருக்கிறார்கள் சமூகத்தில், எதிர்பார்க்கிற மாதிரி இருப்பார்கள். அதே மாதிரி எத்தனை மணமகள் வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மணமகள்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷன் கேப் இருக்கிற காரணத்தினால இந்த மன வாழ்க்கை அமையாம நிறைய பேர் கவலையில் இருக்கிறாங்க. நம்மிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டில் பொண்ணு இருக்கிறதா, மாப்பிள்ளை பாருங்க உங்க அப்படின்னு சொல்லி பெண்ணு பாருங்க என்றெல்லாம் நிறைய பேர் அதை சொல்றாங்க. இப்படி சொல்லும் பொழுது அதை ஒரு பதிவு பண்ணி வைத்துக்கொண்டு அதை யாராவது கேட்டா கொடுக்குறோம் என்று சொன்னோம்னா அதுல ஒரு ஒரு சீரியஸாக அந்த பணி நடக்க மாட்டேங்குது. அதனால இந்த மணமகள் மணமகன் என்பதற்காக வேண்டி ஒரு சோதனை முயற்சியாக ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அது என்ன திட்டம்னு கேட்டா, அந்த திட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கணும்ல, அப்பதான் எந்த திட்டம்னு விளங்க. அதுக்காக வேண்டி மணவாழ்வு மேடை, மணவாழ்வு மேடை என்கிற பெயர்ல ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் என்ன செய்யணும்னு கேட்டா, யாருக்கெல்லாம் பெண்ணு தேவையோ அவங்க அந்த மணமகன் குறித்த விவரங்களை எல்லாம் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். எப்படி தெரிவிக்கணுங்க, யாருக்கு தெரிவிக்கணும் பிறகு சொல்றேன். நீங்க தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி பெண் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பெண்ணுடைய விவரங்களை எல்லாம் என்ன செய்யணும், தெரிவிக்க வேண்டும். தெரிவித்து விட்டு அந்த தெரிவித்தவுடன் அந்த எந்த நம்பருக்கு நீங்க தெரிவிக்கிறீங்களோ அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் நிறைக்க வேண்டும், ஃபுல் பண்ண வேண்டும் என்று டீட்டெயில் அனுப்பி வைப்பார்கள் வாட்ஸ்அப்ல. அந்த டீட்டெயில் நீங்க என்ன செய்யணும், பேரு, வயசு, உயரம், நிறம், படிப்பு, பொருளாதார சூழ்நிலை, கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர், சொந்த வீடு இருக்குதா, வாடகை வீடா, வருமானம், என்னென்னலாம் நம்ம ஒருத்தர் எதிர்பார்ப்போம் அறிந்து கொள்ள அந்த அத்தனை விவரங்களையும் என்ன செய்வாங்க, நீ முதல்ல மணமகன் அந்த தொடர்பு மட்டும் கொண்டால் போதும். அவங்க கேட்கும். ரெண்டாவது என்ன செய்வாங்க, உடனே உங்களுக்கு அங்கிருந்து பதில் வரும். அதை ஃபுல் பண்ணி அனுப்பிட வேண்டியது. இப்படி அனுப்பின உடனே அதை நம்ம திரட்டி வைத்துக்கொண்டு மணமகன் மணமகளை திரட்டிடுவோம். திரட்டி வைத்துக்கொண்டு ஜனவரி 10 அன்று சென்னையில் நம்ம தலைமையகத்திலேயே அந்த 2 தரப்பு குடும்பத்தார்களும் வர வேண்டியது. ஒரு 100 மணமகன் குடும்பம், 100 மணமகள் குடும்பம் என்று வருவாங்க. நம்ம கொடுத்த அந்த தகவல் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி இத்தனை மாப்பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீங்கள் கேட்ட மாதிரி இத்தனை பெண்கள் மணமகள்கள் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொருத்தரும் தெரிவிச்சிருவோம். அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும்ல, அவங்க எதிர்பார்க்கிற தரத்துல தகுதியில ஒரு 5 மாப்பிள்ளை இருக்கிறது, நீங்க எதிர்பார்க்கிற தரத்துல 5 பெண் இருக்குதுன்னு நம்ம என்ன செய்வோம், டீட்டெயில போறாம அவங்களுக்கு அனுப்பிடுவோம். அனுப்பிட்டு அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஒரு தரப்புக்கு 3 பேர் தான் அதிகபட்சம் வரும். அது சண்டைக்கடை மாதிரி போயிடும். ஒரு மணமகன் சார்பாக ஒரு 3 பேர், மணமகள் சார்பாக ஒரு 3 பேர் நீங்கள் இங்க விட வேண்டும். அந்த ஜனவரி 10 காலையில 10 இருந்து மாலை வரைக்கும், அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் மதிய உணவும் நம்ம ஏற்பாடு பண்ணி தந்துடுவோம் வரக்கூடிய ஆட்களுக்கு. யாரெல்லாம் அனுமதிக்கப்படுவார்கள் கேட்டா, முன்னரே பதிவு செஞ்ச மணமகன் சார்பில் 3 பேர். ஏன்னா ரொம்ப கூட்டமா போயிட்டாங்கன்னா அது அந்த காரியம் நடக்காது. அப்ப மணமகன் சார்பில் ஒரு 3 பேர், மணமகள் சார்பில் ஒரு 3 பேர். மணமகளை அழைத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மணமகள் சார்புல அதிகபட்சம் அந்த 3 தான் வரணும்னு அவசியம் கிடையாது. 3க்கு மேல போகக்கூடாது, ஒரு ஆள் கூட வரலாம். அப்ப 3 பேர் வரைக்கும் நீங்க வரலாம். அப்ப நம்ம வந்தோன்னு என்ன செய்வோம்னு கேட்டா, இன்ன நேரம் இருக்கிறாங்கன்னு அழைச்சு அந்தந்த குடும்பத்தை தனித்தனியா சந்திக்கிறதுக்கு தனித்தனியா ஒரு மரபு போட்டு என்ன செய்வோம், நீங்களும் பேசிக்கிறங்க என்று சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, உங்களுக்கு உங்க விவரங்கள் அவங்க விவரங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி இப்படி திருப்தி அடைஞ்சிச்சின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க போய் பொண்ணை பாக்குறது, பொண்ணை வீடுகளில் போய் பாக்குறது, அப்ப நீங்க உங்க முறைப்படி எல்லாம் செஞ்சுக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா சுண்ணத்தான முறையெல்லாம் திருமணம் நடக்கணும், வரதட்சணை இருக்கக்கூடாது.
இந்த வகையில் உள்ளதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஃபார்ம்ல நீங்க குறிப்பிட வேண்டும் நபி வழிமுறையில் அந்த விதத்து இல்லாம. ஏன்னா நாங்கள் ஒரு பாவத்துக்கு துணை செய்ய முடியாதுல்ல. அப்ப சுண்ணத்தான முறையில தான் திருமணம் செய்வோம். எந்த அமைப்பு எது யாரா இருந்தாலும் சுண்ண திருமணத்தை வந்து சுண்ணத்தான முறையில தான் செய்யணும். அந்த கண்டிஷனுக்கு உடன்படணும். வரதட்சணை வந்து நகையாகவோ பொருளாகவோ பணமாகவோ நேரடியாகவோ மறைமுகமோ கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நீங்க சொல்லும் பொழுது அந்த 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 100 ஜோடி வர்றாங்கன்னு வைங்க. அவங்க ஜோடி வரமாட்டாங்க, அந்த குடும்பத்தார் வருவாங்க. அதே மாதிரி மணமகன் தரப்புல வர்றாங்க, நீங்க மணமகன் அழைச்சிக்கிட்டு வந்தாலும் சரிதான். மணமகன் இல்லாம நீங்க குடும்பத்துக்கு அதிகபட்சமா 3 பேர் வரலாம். வந்து நீங்க 2 குடும்பத்தார் பேசி போட்டா கிட்ட ஒருத்தரத்தை காட்டிக்கலாம். போட்டா கொண்டு கொடுத்தா கூட மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் தப்பா போயிருது. நீங்க மணமகளுடைய போட்டா மணமகன் போட்டா கொண்டு வந்து இந்த நல்லா பாத்துக்கிறங்க. நேரடியா வேணா நீங்க பார்க்க வாங்க, திருப்தி அடைஞ்ச பிறகு நேரடியா பார்க்க வாங்க அப்படி முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிட்டிங்ல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு போயிடும். இது தமிழகத்தில் எங்க இருந்தோம்னாலும் நீங்க கலந்து கொள்ளலாம். ஆனா போக்குவரத்து உங்களை சேர்ந்ததுதான், உங்க செலவுல தான் நீங்க வரணும். சாப்பாடு மட்டும் எங்களை சேர்ந்தது. சரியா சாப்பாடு அந்த ஏற்பாடுலாம் நம்ம மர்க்கஸ் வந்து கடல் மாதிரி இருக்கிறது. அதனால வந்து அது நெருக்கடியெல்லாம் இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இதுல வந்து நீங்க இந்த நம்பரை நல்லா குறிச்சிக்கிறீங்க. நம்பர் கூட முடிஞ்ச டைப் பண்ணி போடுங்க. 9042073677. இன்னொரு தடவை சொல்றேன். 90 420 73 677. அப்ப இந்த எண்ணு தான் இதற்காக உருவாக்கி இருக்கிற நம்பர். நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த மணமகன் வேணுமோ மணமகள் வேணுமோ அவங்க வந்து நீங்க எங்கள் மணமகன் திட்டத்துக்கு மனவாழ்வு மேடை அதுல வந்து நாங்கள் பங்கேற்க விரும்புகிறோம், விவரத்தை அனுப்பவும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் சரி, போன் பண்ணி சொன்னாலும் சரி, அதற்கு பொறுப்பாளராக இருக்கிறவர் அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்வாரு, என்னென்ன விவரங்கள்லாம் நீங்க எங்களுக்கு தரணும் என்று அவர் அனுப்புவார். அதை ஃபுல் பண்ணி நீங்க என்ன செய்யணும், அவருக்கு அனுப்பின உடனே ஒரு லெட்ஜர்ல அதெல்லாம் நாங்க பதிவு பண்ணிட்டே வருவோம். பதிவு பண்ணிட்டு இவங்க கேட்ட மாதிரி உதாரணமா ஏபி ஒரு நம்பர் கொடுத்துருவோம். பெண்ணுல வந்து ஏ கேட்ட மாதிரி ஆண்ல வந்து சிடிஇ 3 இருக்குது அப்படின்னா நாங்க அதை வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப இறுதியாக ஜனவரி 10 வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன செய்வோம், ஃபுல் டீட்டெயில் தந்துருவோம். நீங்கள் கேட்ட தரத்தில் இத்தனை மாப்பிள்ளை இருக்கிறது, இத்தனை பெண் இருக்கிறது, நீங்க வரலாம். அல்லது நீங்க கேட்ட தரத்தில் நீங்க பெரிய டாக்டர் ஆகணும்னு கேட்டிருப்பீங்க, ஒரு டாக்டர் அமைப்பு வரலையா, உங்களுக்கு வந்து அந்த இதை சொல்லிடுவோம். இந்த மாசத்து வந்ததுல அப்படி நீங்கள் கேட்ட தரத்தில் வரல, எல்லாம் வந்து வீணாய் போக வேண்டியதில்லை. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்கிற மாதிரி ஒரு மணமகன் இருந்தா தான் உங்களுக்கு டீட்டெயில் தருவோம். வந்த பிறகு அப்ப என்ன நம்பிக்கை நீங்க வருவீங்கன்னா, நம்ம போறோம், ஒரு 5 மாப்பிள்ளை 5 பொண்ணு இருக்கிறாங்க, அதுக்குள்ள பார்த்து பேசி மற்ற விஷயங்கள்லாம் பேசி எப்ப வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கிறது அதெல்லாம் பிடிச்சிருக்குதா அந்த விஷயங்கள் எல்லாம் பேசி நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துடலாம். ஒரு 5-6 வரும்போது ஒன்று தேர்ந்தெடுத்துடலாம்ல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஒரு சோதனையாக இப்படி செய்யறோம். இது அல்லாஹ்வுடைய கிருபையில வெற்றி அடைஞ்சுன்னு சொன்னா இது மாசம் மாசம் கூட என்ன செய்யலாம், தொடரலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு தயாராகிறவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு செல்லுங்க. கொண்டு சென்றுட்டு இந்த மாதிரி வந்து ஜனவரி 10ஆம் தேதிக்கு நீங்க வருவதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து டீட்டெயிலாம் தந்துடும். அதாவது நீங்க கேட்ட மாதிரி எத்தனை இருக்கிறது அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு இதே நம்பர்ல இருந்த உங்களுக்கு வந்து தகவல் அனுப்பிடுவாங்க. இதை இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை நல்லபடியா பயன்படுத்திக்கிறங்க. வர வேண்டியது ஆண் தரப்புல மகன் தரப்புல அதிகபட்சம் 3, அல்ல பாப்பா மட்டும் அம்மா மட்டும் வரலாம், அதிகபட்சம் 3. பெண் தரப்புல அதிகபட்சம் 3. பெண் வரணுன்ற அவசியம் கிடையாது, மாப்பிள்ளை வரணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க வெளிநாட்டில் இருப்பாரு, வேலையில் இருப்பாரு. நீங்க பேசிட்டு அப்புறமேல நீங்க மாப்பிள்ளை வர சொல்லி பாத்துக்கிருவீங்க. அப்ப ஆனா போட்டோக்களை கொண்டு வாங்க, போட்டோக்களை காட்டிக்கிறங்க. பரிமாறுறதுன்னு கொடுத்து விட்டுட்டு அதை வந்து கடைசியில் வந்துகிட்டு முடியலைன்னா ஒரு மனசங்கடங்கள்லாம் வரும். போட்டோ கொண்டு வந்து இந்த இருக்க எங்க பொண்ணு போட்டா நல்லா பாத்துக்கிறங்க, நேர பாக்குறத வீட்டுக்கு வாங்க அப்படிங்கறத டேட்டெல்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா இது அநேகமா அந்த தேங்கி கிடக்கிற அந்த மணமகள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. நம்மளா நினைச்சு இப்படி பண்ணிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, இருந்தாலும் ஒரு முயற்சி என்ன எல்லா வரைக்கும் ஒரு தீர்வு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம். அதை நீங்க கவனத்தில் வச்சு பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு அறிவிப்பு.
7 மணி. நல்ல மணமேடை சொன்னோம்ல, என்னது மணவாழ்வு மேடையா? மணவாழ்வு மேடை வந்து காலையில 10ல இருந்து இரவு 7 வரைக்கும், மகரிப் வரைக்கும் வைங்களேன். மகரிப் வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்குது. ஜனவரி 10. நம்பரை யாவும் வச்சுக்கிறங்க, அதில் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். இவர்கிட்ட பண்றது இது பண்ணிடுவாங்க. சரி, அது ஒண்ணு. இந்த நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம்ல, அவரை நீங்க போட்டோன்னு உங்களுக்கு எடுக்கணும்ல, அதுக்குரிய நேரம் என்னன்னு கேட்டா, காலையில வந்து 10 மணில இருந்து டெய்லி 7 மணி வரைக்கும். 10 மணிக்கு நீங்க என்ன செய்யலாம், அவர் பதிவு பேசலாம். 7 மணிக்குள்ள வரலாம். அதுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறதா இருந்தா எப்ப அனுப்பிங்க பாத்துக்கிறோம். 10ல இருந்து 7க்குள்ள போன்ல பேசுறதா பேசிக்கிறங்க. வாட்ஸ்அப்ல எனக்கு இந்த மணமகன் திட்டத்தை நான் சேர விரும்புகிறேன், நான் பெண் வீட்டாரு அப்படின்னு நீங்க அனுப்புனீங்கன்னா அவர் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தகவல் அனுப்புவார். அதை ஒரு தகவலா சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.